ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதாவது வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னாலே எங்கள் வீட்டிலலாம் டக்குன்னு கட் பண்ணுறது ப்ளம் கேக் தான் வாங்குவோம். கண்டிப்பாக ஒரு ப்ளம் கேக் இருக்கும். அந்த ப்ளம் கேக் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளம் கேக்னாலே நம்ம வந்து அந்த கிஸ்மிஸ் போட்டு செய்கிறது தான் ப்ளம் கேக், ஓகேங்களா? இப்போ நான் வந்து அதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு ப்ளம் கேக்காக இந்த கிஸ்மிஸ், கருப்பு கலர் கிஸ்மிஸ் வந்து 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் முதல்ல நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இது வந்து வெள்ளை கலரில் உள்ள கிஸ்மிஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லா கலர்ஸும் சேர்ந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கேஷ்யூ நட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது வந்து ஒரு 50 கிராமுக்கு கூட தான், ஒரு 100 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். என்னென்னா நீங்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் போடுறதா இருந்தாலும், பாதாமாக இருக்கட்டும், பிஸ்தாவாக இருக்கட்டும், வால்நட்டாக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு இடத்துல வச்சுக்கலாம், தனியாக வச்சுக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது தான் முக்கியமானது, அதை கேரமலைஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த கலர் வந்து நமக்கு வரும். அந்த கலர் வர்றதுக்காக பண்ணுற ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டம்ளர் அளவோ கிண்ண அளவோ எடுத்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 50 கிராம்ஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சர்க்கரை இதில் போட்டுக்கோங்க. சீனியை இதில் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். சீனி வந்து தன்னாலேயே மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி வரும்போது நீங்கள் நல்லா இப்படி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணும். நல்ல டார்க் ப்ரௌன் கலர். எவ்வளோ ப்ரௌன் கலரில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய அந்த கேக்கோட கலர் இருக்கும். ஸோ நீங்கள் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த சீனியில் வந்து நம்ம எதுவும் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு சூடானோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மெல்ட் ஆகும், ஓகேங்களா? அதே மாதிரி சைடில் பக்கத்து ஸ்டவ்வில் கொஞ்சமாக நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து அதை ஊற்ற போகிறோம். ஸோ கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி அந்த ஸ்டவ்லேயும் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் சீனியை போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கிளறி விட்டீங்கனாலே இந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். 2 நிமிஷம் ஆகட்டும். கலர் வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கோங்க. இதனுடைய கலர் தான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கலர் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகட்டும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் நமக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி டார்க் கலர் வந்தோடனே நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. இதில் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு மேலே அடிக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்கண்ணே. அப்படியே கடன்னு நமக்கு மேலே அடிக்கும். இது வந்து கிட்டத்தட்ட நான் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கலரை பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஸோ ஒரு 2 நிமிஷம் இப்படி கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எல்லாமே வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மீடியமாக போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம பாயில் பண்ண விட்டுட்டோன்னா எல்லாம் அந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் அது உள் வாங்கி நல்லா இதாயிரும், உப்பி வந்துடும். ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகும், இதாயிரும். அது என்ன சொல்கிறது, ஊறிடும். இதை வந்து ஒரு 4 நிமிஷம் அப்படியே நல்லா சிம்லேயே போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இந்த சக்கரை பாகு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் ஆறட்டும். இந்த ப்ராசஸ் தனியாக இருக்கட்டும், ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது 1 கப்பு நம்ம மாவு எடுக்க போகிறோம். 1 கப் மாவுக்கு 1 கப்பு சக்கரை, அவ்வளோதான். நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுத்தாலும் அந்த கப்புக்கு 1 கப் சக்கரை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து 1/4 கப்பு சர்க்கரையே நம்ம முதல்ல வந்து ஜீரா எடுக்கிறதுக்காக நம்ம போட்டுட்டோம். அதை வந்து மெல்ட் பண்ணி கேரமலைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துட்டோமா. அப்போ 3/4 கப்பு சர்க்கரை இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃப்ளேவர் வரும், பார்த்துருக்கீங்களா? 2 பட்டை, நான் ரொம்ப போடல, 2 பட்டை. உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும்னா கூட ஒரு பீஸ் கூட போட்டுக்கலாம். நான் சின்ன பீஸில் ஒரு 2 பட்டை போட்டிருக்கேன். ஒரு 3 கிராம்பு. இந்த ஏலக்காவை கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போடாமல் இதை உரிச்சிட்டு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருப்பு, இதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் வாசனையே. அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்க அந்த தோல் வந்து உங்களுக்கு அடிபடாது. இந்த பாருங்கள், நான் ஒரு 3 ஏலக்காவை அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இப்போ நல்லா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், ஓகே? இப்போ நம்ம வந்து சர்க்கரையை நல்லா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து அன்சால்டட் பட்டர். இந்த அன்சால்டட் பட்டர் வந்து நான் வாங்கியிருக்கிறது மில்கி மிஸ்ட் வாங்கியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் கடையிலேயே நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் கஷ்டப்படாமல் இதை வந்து கடையில் வாங்கிக்கோங்க. நான் 100 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். கரெக்டாக 100 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த இதுக்கு அளவு வந்து கரெக்டாக. அதே மாதிரி இது கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி எடுத்துறாதீங்க. அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். எடுத்தாச்சு.
இப்போ நான் வந்து பீட்டர் இருக்கிறதுனால நான் பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ண போகிறேன். பீட்டர் இல்லைன்னா நல்லா விஸ்கை வச்சு நீங்கள் அடிங்க. ஃபுல்லாக நல்லா வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து விஸ்கை வச்சு நம்ம பண்ணுறோமோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வரும். இப்போ கொஞ்ச நேரம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5-8 நிமிஷம் கிட்ட நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். வந்து நல்லா பீட் பண்ணிட்டோம். நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைம்ஸாக போட்டுக்கோங்கண்ணே. போட்டுட்டு அதே மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா. இப்போ நான் வந்து நல்லா அந்த சர்க்கரையும் போட்டு ஃபுல்லாக நல்லா அடித்து எடுத்தாச்சு பாருங்கள். ஒரு 3-4 நிமிஷமே நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக 2 எக்கு அதை ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி திரும்ப அதையும் பீட் பண்ணிக்கணும். முட்டையை போட்டு நல்லா வந்து நான் அடித்து எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நாங்கள் பாருங்கள் எசன்ஸு கரெக்டாக அந்த மூடிக்கு ஒரு மூடி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 செகண்ட் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்களா கேரமலைஸில் பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும், நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இது கூட இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே உள்ளே போட்டுக்கோங்க. இதுக்கு எப்போவுமே இந்த ஸ்பேச்சுலா வச்சு தான் ரெடி ஆகும். அப்போ தான் கரெக்டாக வந்துடும். எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ எல்லாமே நமக்கு பேட்டர் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மைதா மாவு மட்டும் இது கூட ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்புக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். எப்போ மாதிரி அதை வந்து ஜலிச்சு அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கோம். அதை வந்து முதல்ல ஜலிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகும். கூடவே 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரும், 1/2 டீஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அந்த பேன் அடுப்பில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. உள்ளே கடாய் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். கேக்கு அந்த ட்ரேயை இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். நான் வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இப்போ இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த ஸ்பேட்சில் வச்சு கிளறி விடுங்க, ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி எப்போவுமே ஒரே சைடில் தான் நம்ம கிண்டணும். 2 மாற்றி மாற்றி நம்ம கிண்டக்கூடாது. ரொம்ப போட்டு கிளறவும் கூடாது. ஃப்ரீயாக மெதுவாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. நம்மளுடைய பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து இந்த மாதிரி கேக் ட்ரேக்கு வந்து நம்ம ரெடி பண்ணும்போது பட்டர் பேப்பர் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பட்டர் பேப்பர் அதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மேலேயும் அந்த ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து கேக் வந்துடும். இப்போ நம்ம வந்து பாருங்கள் நம்மளுடைய பேட்டர் எடுத்து போட வேண்டியதான். இது வந்து என்கிட்ட ரொம்ப சின்ன சைஸுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இருக்குது. இதை வந்து நான் அவனில் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் அவனில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா வந்து 180 செல்சியஸ்க்கு நீங்கள் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதே டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுங்கள். 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்பிட்வீனில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு வேளை பேக் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா கூட ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இந்த அளவுக்கு வச்சுக்கிடுவோம். இந்த பேட்டரி இவ்வளோ போதும். மீதியை நான் அதில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேட்டரை வச்சுட்டு நல்லா தட்டி விடுங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ நல்லா வந்து தட்டி விட்டாச்சு. ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வைக்க வேண்டியதான். இதில் என்னென்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து 2-3 நாளாக நான் செய்யும் போதெல்லாம் இதில் என்ன வைப்பேன்னா ஒரு பேப்பர் எடுத்து வைப்பேன். இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கிராம்பு எடுத்து வைங்க, அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஒரு டிப்ஸ் மேம் அப்படின்னாங்க. சொன்ன மாதிரியே வச்சிடலாம். ஒரு கிராம்பை தூக்கி நீங்கள் உள்ளே வச்சுருங்க. நாங்கள் சூப்பர். அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டோம். சிஸ்டர் நீங்கள் வந்து எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த டிப்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். இது இப்படியே நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் தான் வச்சுருக்கேன். ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து அவனில் வைக்க போகிறேன். 180 செல்சியஸ்க்கு வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வைப்போம். 2ஐயும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கேக்கை கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு 50 மினிட்ஸ் ஆயிருந்துச்சு. 50 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியமுக்கும் சிம்முக்கும் நடுவில் போட்டு நான் அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சின்ன தப்பு நான் செஞ்சுட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, அதாவது மேலே இந்த கேஷ்யூ நட் நான் போடலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்ச நேரம் அதை எடுத்து வெளியில் வச்சு கேஷ்யூ நட்லாம் எடுத்து போட்டேனா, அதனால இந்த ஃப்ரண்ட் அப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருந்துச்சு. நம்ம அதை எடுத்த உடனே கொஞ்சம் அது வந்து டவுன் ஆயிடுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்பிட்வீனில் எதுவும் எடுத்து போடாதீங்க. நான் வந்து மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சுத்தமாக மறந்துட்டேன். அது ஞாபகம் வந்தோடனே ஐயோ நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போட்டேனா
டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பார்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுனாக உள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் அது மாதிரி செய்யாதீங்க, ஏன்னா அது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து கரெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே கேக்கை தலைகீழ மாற்றி போட்டலாமா? இது உடனேவே எடுத்தால் வந்துடும், ரொம்பலாம் ஏன்னா ஃபுல்லாக வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் அதிலே ஒட்டிக்கிட்டு. மற்றபடி பார்த்தீங்களா, இதான் கேக் கலர் வர்றதுக்கான மெயின் ரீசன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கேரமலைஸ் பண்ணிட்டீங்கன்னா செம சூப்பராக வந்துருக்கு பாருங்க. நீங்கள் ரவுண்ட் ட்ரே இருந்தால் ரவுண்ட் ட்ரேயில் பண்ணிக்கோங்க. இந்த இதை எடுத்து போட்டது தான் இந்த கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம வெட்டி பார்த்துடலாமா? பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மீதி மாவு இருந்துச்சுல, அதை வந்து அந்த பேட்டரை அவனில் வச்சு நான் எடுத்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு அவனில் வச்சதும். இந்த அவனில் வைக்கும் போது நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது என்னென்னா, அவனில் எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 170 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 180 வச்சுக்கோங்க. நான் வந்து 180 வச்சுருக்கேன். அந்த டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது, ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்பிட்வீனில் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு டூத் பிக் இருந்துச்சுன்னா உள்ளே குத்தி பார்த்துக்கோங்க. ஓகே, செம சூப்பராக வந்துடும். ஈஸியாக தான் இருக்கும். அது ரொம்ப இதை நம்ம எப்படி வேணுமோ நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாக பண்ணிடலாமா தம்பி? இப்படி பெருசு பெருசாகவே போட்டலாமா? கேக் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது பாருங்க. அதை பார்க்கும்போதே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மீதியை வந்து நம்ம கட் பண்ணலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, இது கொஞ்சம் சூடாக ஆறிட்டு இதை எடுத்துக்கலாம். நம்மளுடைய ப்ளம் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்த உடனே நமக்கு இப்படி சாப்பிடணும் போல இருக்குது பாருங்களேன். நான் ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இந்த உள்ளே வந்து நீங்கள் போடுறது கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்படி இருக்குது பாருங்கள். இந்த கலராக இருக்கட்டும், இது அது சூடாக சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ், இந்த கறி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக இருக்கிறது ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் எங்கள் பையனுக்கு கொடுத்துட்டு டேஸ்ட் சொல்லுவாங்க பாருங்க. தம்பி சாப்பிட்டு நல்லா இருக்கலாமா? வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.